ஹலோ, இப்போ பாருங்கள், நேரடி விவசாயி பேசுகிறேன். இவங்க நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டுருக்கிறேன் இந்த வீடியோவை. இந்த புண்ணியம்மன் இந்த திருவள்ளூர் மாவட்டம் அடுத்த ரெடிஸுக்கு அடுத்த பழைய பொம்மது குளத்துலேருந்து எழுந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ தான் சற்று நிமிடத்துக்கு முன்னாடி வாடை பொங்கல் வச்சுருந்தாங்க. இது திருவள்ளூர் இதில் தான் புழல் ஏரி இருக்குது பாருங்கள். இந்த புழல் ஏரி முதலே போட்டிருக்கேன். அந்த புழல் ஏரியில் ஏரி சுற்றி இந்தம்மா தண்ணி வரும். ஆனால் இந்த கோயில் உள்ளே மட்டும் வராது. பயங்கரமான சக்தி உள்ள தெய்வம். இது உள்ளே இருக்கார் பாருங்கள், அவர் தான் பூசாரி. இந்த கோயிலுக்கு பூசாரி சீனிவாசன் என்ற அவர் பேர். இந்த கோயிலில் ரொம்ப குறைஞ்சபட்சம் ஒரு 120-130 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்ட கோயில் இது. வெள்ளைக்காரன் ஆட்சியிலிருந்து இருக்குது. ஆனால் பிரபலமாக இது ஒன்றும் போல. இது சின்ன யூடியூப்பு ஒன்று ஓப்பன் பண்ணி நம்மளால் முடிஞ்ச சின்ன இதுக்கு பண்ணின்னுக்கிறேன். இது கொஞ்சம் பாருங்கள். இந்த அம்மா நேரடி விவசாயியை கொஞ்சம் ஊக்கம். இவரை பாருங்கள், அப்படியே பாருங்கள். இதுதான் புண்ணியம்மா கிராம தேவி. இந்த 9 கிராமத்துக்கு ஒரே இதுதான் இந்த அம்மா. இது ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்துக்கினே இருங்க. இது அப்படியே ஒரு எப்படி சொல்கிறதுனா, முன்னோர்கள் என் தாத்தா காலத்தில் இது கோயில் கட்டினது. என்னுடைய அம்மா உடைய சித்தப்பாங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் இதெல்லாம் இந்த கோயிலை பிரபலமாக பண்ண கோயில் இது. இது இன்றைக்கி தான் நம்மளால் இன்றைக்கி தான் செய்ய முடிந்தது. இது பாருங்கள், திருவள்ளூர் மாவட்டத்தில் அடுத்த ரெடிஸுக்கு அடுத்த ஓல்டு பொம்மது கோலம், பழைய பொம்மது கோலத்தில் எழுந்திருக்காங்க. 1000 கடங்களே கிடையாது. இவ்வளோ தான், இத்தனை வருஷம் தான் இருக்குதுன்னு 3 தலைமுறையாக போயிடுச்சு. இது 4வது தலைமுறைங்களே வந்திருக்கு. அந்த தலைமுறைங்கள்லாம் பார்த்த கோயில் இது. நல்லா பாருங்கள். இந்த அம்மாவுடைய சக்தியை நேரடியாக நீங்களே பார்த்தீங்களேனாவே உங்களுக்கு தெரியும். சரி, வணக்கம்.